எழும்பூர் மற்றும் திருவிக நகர் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். காட்சிகளை பார்க்கலாம். அதற்கு தீர்வானுவதற்கு இந்த அரசு எந்த முடிவிலும் எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு கிலோ அரிசி 30 ரூபா விலையாட்டம், 30 ரூபா அதிகமாகி போச்சு. கடல் எண்ணெய் ஒரு கிலோ அதிமுக ஆட்சி இருந்ததை விட 60 ரூபா உயர்ந்து விட்டது. பருப்பு ஒரு கிலோ 40 ரூபா. திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் 40 ரூபா அதிகமாகி போச்சு. ஆக உணவுப் பொருள் விலை உயர்ந்து போச்சு. இந்த உணவுப் பொருள் விலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதியம் என்ற 100 கோடி நிதி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அங்கே கொள்முதல் செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக விற்பனை செய்து அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு திட்டமும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். நல்ல சாலை வசதிகள், அற்புதமான பாலங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியில் தான் வந்தது. இன்றைக்கு சாலையினால ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாட முடிஞ்சதா? தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி பெற்ற வரலாறு கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி திட்ட அனுமதி பெற்று தேவையான நிதியை பெற்று மத்திய அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு அடிக்கல் நாட்டப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 63,000 கோடிங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி ஒரு திட்டத்திற்கு இவ்வளவு தொகையை பெற்று தந்த முதல் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் லேப்டாப். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அற்புதமாக திட்டத்தை கொண்டாந்தாங்க. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தை பிறந்த மாணவர்கள், அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மடிக்கணி திட்டத்தை கொண்டாந்தாங்க. 10 ஆண்டுல 52,35,000 பேர் மாணவ மாணவிக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,350. திருவிக நகர் மற்றும் எழும்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யும் காட்சிகளை பார்த்தோம்.